ஆமா, எதுக்காக இதெல்லாம் சொல்லு, சொல்லுன்னு சொல்றல. நீ அவங்களுக்கு எல்லாம் கொடுத்த இல்லீகல் ட்ரீட்மெண்ட் என்ன சொல்லு. பேசும் ரோஜா. பேசும் ரோஜாவா? அப்படின்னா? முகேஷ் கந்தசாமி, கெமிஸ்ட், ஸ்காலர், அமெரிக்கா மினிசோட்டா, ப்ரொஃபசர் போஸ்ட்ல இருந்தவர், ஹெல்ப் லைஃப் ரத்த ஆராய்ச்சி நிறுவனத்தோட நிறுவனர். உங்க ட்ரீம் ப்ராஜெக்டான பேசும் ரோஜா ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகணுங்கிறதுக்காக இத்தனை கொலைகள். பேசும் ரோஜான்னு பேர் வச்சிருக்கிற உங்க ப்ராஜெக்ட் தான் என்ன, அத சொல்றீங்களா? மனுஷ ரத்தத்துல பிளட்லெட்னு சொல்லப்படுற ஒரு வகை ரத்த அணுக்கள் இருக்கு. அதை பத்தி இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒருத்தரோட உடம்புல ரத்த காயம் ஏற்படும் போது ரத்தம் நிக்காம கசியும். அந்த கசிவை கட்டுப்படுத்தி நிறுத்துறது தான் அந்த ரத்த அணுக்களோட வேலை. பிரசன்ட்ல உள்ள மெடிக்கல் டேர்ம்ஸ்ல ரத்தத்துல இருந்து பிரிச்சு எடுக்கப்பட்ட பிளட்லெட் அணுக்களோட உதவியால தான் ஒரு நோயாளியோட உடம்புல ரத்த கசிவை கட்டுப்படுத்துறாங்க. இதுல உள்ள குறைபாடு என்னன்னா, ரத்தத்திலிருந்து பிரிக்கப்பட்ட பிளட்லெட் உடனடியா நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படணும். இல்லைன்னா அந்த பிளட்லெட்டுங்க அடுத்த சில நிமிஷங்கள்ல இறந்து போயிடும். இந்த குறைபாடு உள்ள காரணத்தினாலதான் பிரசவ காலத்துல நிறைய பெண்கள் அவங்களுக்கு ஏற்படுற ரத்த போக்கை கட்டுப்படுத்த முடியாம இறந்து போயிடுறாங்க. இந்த பிரச்சனை தீர்க்க நான் டூப்ளிகேட் பிளட்லெட்டுகளை உருவாக்கினேன். இயற்கையான பிளட்லெட்டுகள் மனுஷ ரோமத்தை விட 45 மடங்கு மெலிசானது. அதை பீட் பண்ற மாதிரி நான் ஒரு வகையான பாலிமரை வச்சு செயற்கையான பிளட்லெட்டுகளை கண்டுபிடிச்சேன். அதை எலிகளுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா மனுஷ உடல்ல செக் பண்றப்ப சர்வதேச மெடிக்கல் கவுன்சில் ஒப்புதல் தரவே இல்லை. அதனால இல்லீகலா ட்ரை பண்ணி பார்க்கறதுன்னு முடிவு பண்ணேன். அனாதைகளா இருக்கிறவங்கள செலக்ட் பண்ண இன்ஜெக்ஷன் மூலமா செயற்கை பிளட்ல அவங்களுக்குள்ள செலுத்தினேன். ஆனா அவங்க உடம்புல இருக்கிற இயற்கையான ரத்த ஓட்டத்தோட என்னோட இந்த செயற்கையான பிளட்லெட்டுகள் கலந்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அலர்ஜி உண்டாச்சு. ஆனா எல்லாருக்கும் காமனான ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு கண்டுபிடிச்சேன். அது என்னன்னா, ஹார்ட் கிட்ட பிளட் வெசல்ஸ் பிளாக் ஆகுதுங்கிற விஷயம். அதுக்காக ஒரு நல்ல டாக்டரை செலக்ட் பண்ணினேன். அவர் தான் டாக்டர் தமிழ்செல்வம். அவர்கிட்ட என்னோட விக்டிம்ஸை ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பினேன். அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற யாராவது ஒரு டியூட்டி டாக்டர் கிடைச்சா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நார்மல் ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிற என்னோட பேஷண்ட்டுகளை உடனுக்குடனே இந்த இன்ஜெக்ஷனை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நான் முடிவு பண்ணினேன். ஏன்னா மறுபடியும் ஹார்ட் ப்ராப்ளம் வந்தா அவங்க திருப்பியும் கியூர் பண்ணிடுவாங்கன்னு பிளான் பண்ணினேன். அப்படி நான் தேடிட்டு இருந்த போதுதான் ஒரு நர்ஸா இருந்தாலும் தன்னை ஏதோ ஒரு பெரிய ஒரு டாக்டர் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி இந்த சுவாதி எங்களுக்கு கிடைச்சா. அவ மூலமா தமிழ்செல்வம் ட்ரீட்மெண்ட் கொடுத்த என் விக்டிம்ஸ்க்கு மறுபடியும் இந்த இன்ஜெக்ஷனை ட்ரை பண்ணோம். பட் பேட் லக், யாருமே பொழைக்கல. கடைசியா மோனாவையும் அதே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். அதுதான் என்னோட சர்க்கிளுக்கு அஸ்திவாரமா அமையும்னு நான் கனவுல கூட யோசிக்கல. மெடிக்கல் முறையில எங்க ட்ரீட்மெண்ட் ரகசியத்தை கண்டிப்பா யாரும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற மமதையில இருந்தேன். அந்த கன்ஃபியூஷன்ல தான் தமிழ்செல்வனும் குடிகாரரா மாறி போனாரு. ஆனா போலீஸ்ல நீங்க கோமலவல்லிங்கிற மோனாவை வச்சு இப்படி ஒரு பிளே பண்ணி சுவாதியை பிடிச்சு என்ன நெருங்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தப்பு செய்யறவங்க எவ்வளவு புத்திசாலித்தனமா திட்டம் போட்டாலும் எங்கேயாவது ஒரு மூலையில ஒரு சின்ன விஷயத்த கோட்டை விட்டுருவாங்க. அப்படி ஒரு விஷயம்தான் இந்த கேஸ்லயும் எங்களுக்கு கிடைச்சது. ஒரு சாதாரண லோக்கல் ரவுடிய பெரிய பணக்கார விட்டு பொண்ணான மோனாவுக்கு அண்ணனா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி நடிக்க வச்சீங்க. அவன் யாரோ ஒரு எதிரியால எங்கேயோ கொல்லப்படுறான்.
அந்த கேஸ விசாரிச்ச போதுதான் டாக்டர் தமிழ்ச்செல்வன் மோனா பத்தின விஷயத்த சொன்னாரு. 6 பெண்களோட மரணத்தை பத்தியும் சொன்னாரு, இந்த சுவாதிய பத்தியும் சொன்னாரு. அந்த மோனாவை வச்சு சுவாதி கிட்ட ஒரு சின்ன பிளே பண்ணோம். அதுல நீங்க எல்லாம் மாட்டிக்கிட்டீங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட நீங்க குறைச்சு மதிப்பிடாதீங்க. என்ன சுவாதி? ஓகே சார். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.